ஒரே ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறோம். உங்கள் வாழ்க்கை இந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு புது பொலிவடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு இப்போ ஆஃபரிங் அனுப்புங்க. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் அனுப்புறது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறது அது நல்லது. ஆனால் நாங்கள் இது எதற்காக செய்கிறோம் என்றால், தேவ பிள்ளைகள், தேவனுடைய சபை இந்த 2000 வருஷத்தில் இது வேற ஒரு ரெல்மில் இருந்திருக்கணும். ஆரம்பம் ரொம்ப பிரம்மாண்டமான ஆரம்பம் பெந்தெகோஸ்தேனால ஆரம்பித்த சபை. அதுக்கப்புறம் சபை வரலாறு நீங்கள் படிப்பீர்கள் என்றால், ஒவ்வொரு நாடுகளிலேயே சுவிசேஷம் போகும்போது மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் சத்தியம் சரியாய் போதிக்கப்படாதனாலும், சத்தியத்துக்கு மரியாதை இல்லாமல் ட்ரெடிஷன்ஸ்க்கு, நிறைய பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலையும் இந்த வார்த்தையுடைய மகத்துவம் வெளியே வராமலே போயிடுச்சு.